Hello everyone, welcome to Nursing Facts. Now today's topic is shock. Shock. Yes, this is a life-threatening condition. We all know shock is a life-threatening condition occurs when the body is not getting enough blood flow. நம்ம பாடியில் வந்து எனஃபான blood flow இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஷாக்கு போக சான்ஸ் இருக்குது பேஷண்ட். ஸோ இது எதனால் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது lack of blood flow means the cells and organs do not get enough oxygenனும் கிடைக்காது, செல்ஸ்க்கு நியூட்ரிஷனும் ப்ராப்பராக வந்து கிடைக்காது. ஸோ இதுதான் ஷாக். ஓகே, ஸோ வந்து நிறைய ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இதுக்கு இமீடியட்லி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஷாக்கு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டெத் கூட ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஷாக் இஸ் வெரி லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன். ஜஸ்ட் நோட் இட். வாட் டு யூ மீன்ஸ் நாட் கெட்டிங் எனஃப் blood flow to the organs. Okay, now we are going to next types of shock போகலாம். So first we all know hypovolemic shock. Next we are going to cardiogenic shock. Next neurogenic shock. Next anaphylactic shock and next septic shock. Okay, just with simple example we will go through the what is hypovolemic shock. ஹைப்போவொலிமிக் ஷாக், ஒலிமியா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வர்றது ஃப்ளூயிட் லாஸ். ஸோ நம்ம பாடியில் வந்து மேசிவ் ஃப்ளூயிட் லாஸ் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம பாடி inadequate tissue perfusion வந்து காஸ் பண்ணும். இதனால் என்ன காசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து இருக்குது, எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்குது, டயரியா, வாமிட்டிங், பர்ன்ஸ்னால ஹைப்போவொலிமிக் ஷாக்கு பேஷண்ட் வந்து போவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காஸ். மெயின் கார்டினல் சைன் ஹைப்போவொலிமிக் ஷாக் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிபி வந்து கம்மியாகிடும். தட் இஸ் ஹைப்போடென்ஷன். டாக்கிகார்டியா சேம் as the process டாக்கிகார்டியா. ஸோ ஓகே, ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும், பிபி கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நோட் தட் this is a hypovolemic shock cardinal sign. Next we are moving to cardiogenic shock. What is cardiogenic shock? நம்ம ஹார்ட் வந்து கார்டியோனாலே நம்மளுக்கு தெரியும் ஹார்ட். ஸோ ஹார்ட் inability to pump out the blood. பிளட்டை வந்து பம்ப் பண்ணுறதுக்கு ஹார்ட்டால் கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ திஸ் இஸ் அ கார்டியோஜெனிக் ஷாக், காஸ் ஆஃப் கார்டியோஜெனிக் ஷாக். ஸோ என்ன ஆகும்னா இது ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு கூட அது ஒரு காசாக சொல்லலாம். ஓகேவா? ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிற கிளையண்ட்ஸ்க்கும் வந்து அவங்க வந்து கார்டியோஜெனிக் ஷாக்கு வந்து போவாங்க. ஓகே, மெயின் வந்து கார்டியாக் அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட கார்டினல் சைன் பார்த்தீங்கன்னா சேம் as hypovolemic shock, hypertension, tachycardia. Okay, this is an important one. Note that. Then we are moving to neurogenic shock. What is neurogenic shock? It's caused by rapid vasodilation and subsequent pooling of blood within peripheral vessels. ஓகேவா? vasodilation நடக்கிறதுனால என்ன ஆகும், பிளட்லாம் அப்படியே பூலிங் ஆகிடும் அப்படியே வெசல்ஸில். ஓகேவா? இது எதனால் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைனல் அனெஸ்திஷியா கொடுக்குறோம், ஸ்பைனல் இன்ஜுரி, சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ், ஸ்ட்ரெஸ். ஓகே, திஸ் அண்ட் ஆல் காஸ் ஆஃப் நியூரோஜெனிக் ஷாக். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் த கார்டினல் சைன் ஆஃப் நியூரோஜெனிக் ஷாக்? இட் இஸ் ஹைப்போடென்ஷன் பட் பிராடிகார்டியா. வி ஹாவ் டு கீப் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் திஸ் ஷாக். ஓகே, நியூரோஜெனிக் ஷாக்கில் என்ன ஆகும்னா ஏன்னா வாசோடைலேஷன் நடத்தாலே நம்மளுக்கு என்ன ஆகும், ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ பிராடிகார்டியா. ஓகே, ஹைப்போடென்ஷன், பிராடிகார்டியா இஸ் அ neurogenic shock, cardinal sign. Next we are moving to anaphylactic shock. அனஃபிலாக்டிக்னாலே நம்ம மைண்டில் என்ன தோணும், அலர்ஜிக் ரியாக்ஷன். இது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனால வந்து எப்படி அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகுது, நம்ம பாடியில் வந்து மேசிவ் ரிலீஸ் ஆஃப் ஹிஸ்டமைன்ஸ் அண்ட் வாசோடைலேஷன் நடக்குது, அதனால் அலர்ஜி ரியாக்ஷன் வருது. இதோட கார்டினல் சைன் பார்த்தீங்கன்னா ப்ரியோரைட்டிஸ், அர்டிகாரியா, ஹைப்போடென்ஷன், டாக்கிகார்டியா. ஓகே, வாட் இஸ் ப்ரியோரைட்டிஸ்? இட் இஸ் அ itching sensation any surface of the body. Urticaria is a hives சொல்லுவாங்க. ஸோ ரேஷ் மாதிரி இருக்கும் நம்ம பாடியில். ஓகே, this and all the anaphylactic shock. Okay, next we are moving to that is septic shock. ஸோ செப்டிக்னாலே நம்மளுக்கு மைண்டில் தோன்றது பாக்டீரியா. ஸோ வாட் இஸ் அ பாக்டீரியா? பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதனால் செப்டிக் ஷாக்கு பேஷண்ட் போவாங்க. ஸோ மெயின் காஸ் ஆஃப் என்ன பாக்டீரியா அப்படின்னு சொல்லும்போது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ பிளாஸ்மாவை என்ன பண்ணுன்னா இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸில் லீக்கிங் பண்ணும். தட் இஸ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அண்ட் ஹைப்போலிமியா. ஓகே, திஸ் அண்ட் ஆல் செப்டிக் ஷாக். ஸோ வி ஆர் டிஸ்கஸ் cardiogenic shock. What is the signs and symptoms of cardiogenic shock? So two cardinal signs I already told in hypertension, tachycardia. So other than some symptoms are there, that is urine output. Urine output normally 30 ml per hour க்கு போகணும். ஸோ அது வந்து ரொம்ப லெஸ் ஆகிடும், ஏன்னா கார்டியாக் அவுட்புட் கம்மியாகிறதுனால யூரின் அவுட்புட்டும் கம்மியாகிடும். ஓகே, திஸ் இஸ் an important point. ஸோ we ask in competitive exams. ஸோ யூரின் அவுட்புட் வந்து 1 ஹவருக்கு less than 30 ml வந்து டிக்ரீஸ் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் டாக்கிப்னியா, ஃபாஸ்ட் ப்ரீத்திங், பல்மனரி கன்ஜெஷன் நடக்கும். ஓகே, புவர் பெரிஃபெரல் பல்சஸ், லிம்ஸில், ஹேண்ட்ஸ்லாம் பல்ஸ் வந்து ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். டிஸ்ஓரியன்டேஷனாக இருப்பாங்க பேஷண்ட், ரெஸ்ட்லெஸ்னஸ், கன்ஃபியூஷன், as same as a cardiogenic shock. Okay.
This is all extra signs and symptoms for cardiogenic shock. What is our care? That is nursing care. நம்ம என்ன பண்ணணும் இப்போ cardiogenic இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், பல்மனரி கன்ஜெஷன் இருக்கோம்னால பெயின் இருக்கும் பேஷண்ட்க்கு. ஸோ மார்ஃபின் தான் நம்மளுக்கு மார்ஃபின் வந்து அட்மினிஸ்டர் பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு O2 அட்மினிஸ்டர் பண்ணோம். சரி O2 கொடுத்தோம் உங்களுக்கு இதாகலைன்னா, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகலைன்னா, ஸோ ப்ரிப்பேர் த கிளைண்ட் ஃபார் இன்டுபேஷன் அண்ட் மெக்கானிக்கல் வென்டிலேஷன். ஓகே, தென் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ஏபிஜி வந்து நோட் பண்ணுறது. அப்புறம் பெரிஃபெரல் பல்ஸ் வந்து லோவாக இருக்குன்னு பார்த்தோம்ல, அது மானிட்டர் பண்ணும். அப்புறம் ஃபைனலி வந்து என்ன பண்ணணும்னா, அசிஸ்ட் டு டாக்டர் இன்செஷன் ஆஃப் பல்மோனரி ஆர்டரி கேத்தீட்டர் இது பண்ணுறதுக்கு அசஸ் பண்ணும். That's all the today's topic. I hope you all understand this topic. Stay tuned for my upcoming videos and information. Thank you.